எல்லாருக்கும் வணக்கங்க. சனிக்கிழமை நைட்டு ஒரு கடை வழியாக போனோம் அப்படின்னா, இந்த நம்ம கண்ணுக்கு தெம்புடுற கடைகள் நான் சொல்கிறேன். ஆடு, கோழி, இந்த மாதிரி மிருகங்கள், வாயில்லாத ஜீவன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு தெரியும் மறுநாள் நம்ம உயிரோடு இருக்க போகிறது இல்லை அப்படின்றது. ஆனால் அவங்க அந்த ஆடு, கோழி இப்படிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம டிக்னிஃபைடாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அதை நம்ம மரியாதை கொடுக்குறோம், எந்த அளவுக்கு அதை டிக்னிஃபைடாக ஹேண்டில் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கான டிக்னிட்டி என்னன்னு பாருங்கள். நம்மளோட செலிப்ரேஷனுக்காக, ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட செலிப்ரேஷனுக்காக தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணுறத நம்ம ஒரு 6 அறிவு மிருகம், ஒரு 6 அறிவு பிராணி, ஒரு 6 அறிவு மனிதர்கள், சரிங்களா? ஒரு இறையை தொண்டு செய்யக்கூடிய மனித பிறவி, இறைவனை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மனித பிறவி. நம்ம அதோட பலவீனத்தை நம்ம பயன்படுத்தி தனக்கு நாக்குக்கு ருசியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல காரணங்கள், புரோட்டீன் அதில் இருக்குது, இதில் அந்த விட்டாமின் இருக்குது, இல்லை இந்த மினரல்ஸ் இருக்குது, இதில் இருக்குது, அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம காரணம் காமிச்சிக்கிட்டு, என் பையன் வீக்காக இருக்கான், என் பையன் வயிற்றுல புண்ணு, ரத்தம் ஏறல, செவரிட்டி சாப்பிட்டா ரத்தம் வரும், இப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோமே. உண்மையிலே சொல்லுங்கள், சைவம் சாப்பிட்றவங்க வயசுக்கு ஆயில் நீடிச்சிட்டு இருக்கா, அசைவம் சாப்பிட்றவங்க ஆயில் நீடிச்சிட்டு இருக்கா? சொல்லுங்கள். சைவம் சாப்பிட்றோம் ஆயில் நீடிக்குதா, அசைவம் சாப்பிட்றோம் ஆயில் நீடிக்குதா? எதுக்குங்க பாவத்தை சேர்க்கணும்? அது துடிச்சு சாகும்போது அதோடைய உடம்புல பதியுங்க, அந்த சதையில் பதியும், தன்னோட வலிகளை அது பதிய வச்சுட்டு போகும். அது எவ்வளோ பதட்டமா? நம்மளை அப்படி பண்ண விடுவோமா? சொல்லுங்க. நம்மளை அப்படி பண்ண நம்ம விடுவோமா? கொஞ்சம் யோசிங்க. நம்மளை அப்படி பண்ண விடுவோமா? ஒரு நாள் நாக்கு ருசிக்காக அதோட உயிரை நம்ம எடுக்கிறோமே, பணம் வைக்கிறோமே. நமக்குலாம் கண்ணீர் வர வேண்டாமா? நம்மளாம் அழ வேண்டாமா? அதை வாழ வைக்க வேண்டாமா? நம்மளோட சுற்றுச்சூழலை வாழ வைக்க வேண்டாமா? மனிதனுக்காக அது படைச்சிருக்கு. அது பாருங்கள் எப்படி துடிக்குதுன்னு பாருங்கள். அந்த கழுத்தை வெட்டிட்டு உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. அந்த குழந்தை சாப்பிடுமா? முதல்ல உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் கசாப் கடையில் நிற்க வச்சு ஒரு பிராணியை ஒரு வதம் பண்ணுறதை காட்டுங்க. அது சாப்பிட்ருச்சுன்னு வச்சுக்கோங்க, மனசாட்சி அது மனம் உறுத்தாமல் அது சாப்பிட்ருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிறது சரிங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறது சரி? மனம் உறுத்தாமல் அது சாப்பிட்ருச்சுன்னா நீங்கள் சொல்கிறது சரிங்க. எப்படிங்க சாப்பிடும்? எப்படி சாப்பிடும்? அது எதுக்குங்க கர்மாவினை எடுத்துக்கணும்? சொல்லுங்கள். வாழ்கிறது கொஞ்ச நாளுங்க இந்த வாழ்க்கை பூமியில். கொஞ்சமாவது யோசிங்க. அன்பாக வாழ்வோங்க, நல்லபடியாக வாழ்வோம். மனித பிறவி ஒருத்தர் உதவி பண்ணி ஒருத்தருக்கு எதுக்கு இவ்வளோ போராட்டம், எவ்வளோ போர், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர், சண்டை, வம்பு, நான் பெரியவன் நீ பெரியவன், நான் ஒஸ்தி நீ ஒஸ்தி, நான் ஒஸ்தியான வண்டி வச்சுருக்கேன், நீ பணக்காரன் நான் ஏழை. எதுக்குங்க இதெல்லாம்? தமிழ் மண் அதுக்காக படிச்சிருக்கான், தமிழை அதுக்காக படிச்சிருக்கான்? சொல்லுங்கள். ஆதி காலத்துலேருந்து தமிழை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு. இந்த கோயில் கட்டி, வாசல் கட்டி, ஒவ்வொருத்தரையும் உருவாக்கி தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்து எவ்வளோ தூரத்துக்கு இந்த நாடை செழிப்பமாக கொண்டு வந்து எத்தனை பூகம் வந்தாலும் இந்த கோயில் அழியாமல் அவ்வளோ பெரிய பொக்கிஷத்தையும் சொத்தையும் இந்த சிவபெருமானை கொடுத்துட்டு அவருடைய நாலேஜ் கிடைக்குமாங்க? மானிட பிரிவியே அரியுதுங்கிறாங்க. அது கூணு குருடு இல்லாமல் இருக்கா, அதை விட அரியுது. அதுலேயே சிவஞானம் கிடைக்கிறது அதை விட அரியுது. இறைய ஞானம் கிடைக்கிறது அறிவா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா? சொல்லுங்கள். எதுக்குங்க இந்த அல்ப ஆசைக்காக, அந்த கொஞ்சமாவது யோசிங்க. அல்ப ஆசைக்காக வாய் இல்லாத ஜீவனுங்க துடிச்சு சாகுதுங்க. கொஞ்சமாவது யோசிங்க. நம்மளோட சந்தோஷத்துக்காக, நம்மளோட செலிப்ரேஷனுக்காக இன்னொருத்தர் இவ்வளோ பேசுகிறோம். என்னோட சந்தோஷத்துக்காக இன்னொருத்தருடைய துக்கத்தில் என்னோட சந்தோஷம் இருக்கக்கூடாது, இன்னொருத்தருடைய கஷ்டத்தில் என்னோட சந்தோஷம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் பேசுகிறோமே. அதை வதம் பண்ணி சாப்பிட்றதுல என்னங்க சந்தோஷம்? நமக்கு என்ன சைவத்தில் சாப்பாடு இல்லையாங்க? ஆண்டவன் கொடுக்கலையா? செடி கொடியில் சாப்பாடு இல்லையா? உடம்பு நல்லா இருக்காதா? ஒரு சுயநலம் இல்லையா? ஒரு உயிரை கொன்று அந்த உயிரை சாப்பிட்டு தான் என் உடம்பை வளர்க்கணும்னா அந்த பிறவி எதுக்குங்க அந்த பிறவி அல்பாசை? யோசிங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. அந்த கர்மாவினை விட்டு பாருங்கள். நான் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேங்க. நான்லாம் இது நிறைய சாப்பிட்டவங்க, ஆனால் விட்டுட்டேங்க. நான் 10 வருஷம் ஆச்சுங்க. என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கு, அறிவை கொடுத்துருக்கு, ஞானத்தை கொடுத்துருக்கு, அமைதியை கொடுத்துருக்கு, சமாதானத்தை கொடுத்துருக்கு, அந்த இறைய தன்மையை கொடுத்துருக்குது. அந்த இறைவன் வசிக்கிறதுக்கான அந்த பிளாட்ஃபார்மை கொடுத்துருக்குதுங்க. என்னங்க இதுக்கு மேலே வேணும்? யோசிங்க. தயவு செஞ்சு யோசிங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. நீயோட விட்டுருங்க. குறைக்க பாருங்கள். வேண்டாங்க. அசைவம் வேண்டாங்க. அசைவம் சாப்பாடால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. கர்மாவினை தான் அதிகரிக்கும். நாளைக்கு நம்மளே அப்படி பிறந்து நம்மளை பண்ணால் என்னங்க பண்ண முடியும்? என்னங்க நிச்சயம் இருக்குது? நம்ம பசங்க நல்லா இருக்காதுங்க, நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள். வேண்டாங்க, விட்டுருங்க.